தப்பிச்சு ஓடுறார். போய் அங்கே பர்வஷன அப்படின்ட்டு ஒரு ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை மேலே போய் ஏறிட்டாங்க. யார்? கிருஷ்ண பலராம 2 பேரும் ஒரு மலை மேலே ஏறிட்டாங்க. ஏறின பண்ணி அவன் தொலை பார்க்குறான். அவங்கள காணோம். என்ன பண்ணிட்டான்? எரிச்சு விட்டான். மலையே மொத்தம் கொளுத்தி விட்டான். கொளுத்திட்டா மலையெல்லாம் திபுன்னு எரியுது. எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாம் சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஜராசந்தன் நினச்சிட்டு இருந்தான் கிருஷ்ண பலராம 2 பேரும் எரிஞ்சு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். கிருஷ்ண பலராமன் என்ன பண்ணுறாங்களா, மேலேருந்து அந்த மலையிலேருந்து கீழே குதிக்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே பெரிய ஹை ஜம்ப் அங்கே தான் நடந்துச்சு. 90 மைல் ஹை அந்த மலையோட உயரமாக 90 மைல் உயரத்தில் என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து கிருஷ்ண பலராமர் 2 பேர் குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு அவங்க பாட்டுக்கும் ஹாப்பியாக துவாரகைக்கு போயிட்டாங்க. ஸோ போன பின்னாடி அங்கே என்ன நடக்குது, ரைவத்த அப்படின்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் சத்தியுகத்தில் ஒரு ராஜா, ரைவத்த அப்படின்னு ஒரு ராஜா. அவனுக்கு ரேவதி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவன் என்ன பண்ணுறான், பொண்ணு பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் பார்க்கணும், மாப்பிள்ளையை பார்க்கணும். நம்ம மாப்பிள்ளை பார்க்கணும், அதை பக்கத்தில் இருக்க தரகரை போய் பார்ப்போம். இவன் என்ன பண்ணுறான், நேராக பிரம்மா கிட்டே போயிட்டான். ஏன்னா பெஸ்ட்டு பீஸாக கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பிரம்மா தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு இல்லை எல்லாத்தையுமே. அதனால் என்ன பண்ணுறாரு, நேராக அங்கே போயிட்டு நல்ல பையனாக பார்த்து பிரம்மா கிட்டே மேனுஃபேக்சர் நடக்கும்போது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டான். அங்கே போன பின்னாடி பிரம்மா கிட்ட போய் கேட்குறான். இந்த மாதிரி பிரம்மா நமஸ்காரம் பண்ணுறான். பிரம்மா கேட்குறான், எதுக்குப்பா வந்த அப்படின்ட்டு. இல்லை, என் பொண்ணுக்கு ஒரு பையன், நல்ல பையன் வேணும், வந்தால் பார்க்கலான்னு வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏன்ப்பா இப்படி தப்பு பண்ணிட்டேன், நீ இப்போ இங்கே வந்துட்ட, கீழே வந்து பல யுகம் போயிடுச்சு, நீ சத்தியுகத்துக்கு வந்த, கீழே இப்போ வந்து துவாபர யுகம் நடந்துட்டு இருக்கு, நீ கீழே போ, உனக்கு வந்து தேவையான மாப்பிள்ளை கிடைப்பான் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டான். அமுச்சு விட்டான். வந்து பார்க்குறான். வந்து பார்த்தோன்னா அவன் போனது சத்தியுகம் பிரம்மலோகத்துக்கு. இங்கே வந்து பார்க்கும்போது துவாபரகமே வந்துடுச்சு. சத்தியுகம் போய் திரேதாயுகம் போய் துவாபரகம் வந்துடுச்சு. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பலராமர் தோண்டிட்டாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அப்போ பிரம்மா சொல்கிறாரு, பலராமர் இருக்கார், நீ பலராமருக்கு கொடுத்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த ரேவத்தை அப்படின்ற ராஜா போய் பலராமர்கிட்ட போய் சொல்கிறார். அந்த பொண்ணு பார்த்தா பலராமரோட ரொம்ப ஹைட்டாக இருக்கான். ஏன்னா சத்தியுகத்தில் எல்லாரும் ஹைட் அதிகமாக இருப்பாங்க. போக போக என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்லாம் கம்மியாகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம ஹைட் 6 அடி தான் இருக்கும். சத்தியுகத்தில் பார்த்தா ரொம்ப ஹைட்டோடு இருப்பாங்களாம். துவாபர யுகத்தில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிது, திரேதாயுகத்தில் இன்னும் குறைஞ்சிருச்சு. ஸோ மக்களுடைய ஆயுள் காலம், மக்களுடைய உயரம், மக்களுடைய புத்தி, மக்களுடைய உடல் வலிமை எல்லாமே என்னட்டுருக்கு, போக 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 குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளே பார்க்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் போக போக என்னட்டு கலியுகம் போக போக எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் வர தர, அதிகமாக போகிறது கிடையாது. அவர் பலராமர் பார்க்குறாரு, பொண்ணு என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். என்ன பண்ணார், தன் கலப்பை எடுத்தார், பொண்ணு தலையில் வச்சு ஒரு இழுத்தார். பொண்ணு ரொம்ப குட்டையை போயிடுச்சான், தன்னோட இவ்வளோ ரொம்ப குட்டையை போயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பலராமர் பக்கத்தில் ரேவதி அப்படின்ற ஒரு அவங்க மனைவி இருப்பாங்க. ஸோ பலராமர் ரொம்ப ஹைட்டாக இருப்பான், அந்த பொண்ணு ரொம்ப குட்டையாக இருக்க மாதிரி தான் நீங்கள் விக்கிரகத்தெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, பலராமருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணர் கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கார். நம்மளுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போவோம் அப்படின்ட்டு. இவருக்கு ஆள் கிடையாது. சரி, இவர் நினச்சிட்டு இருக்காருனா யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. யார் வேணால் ரெடியாக இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்கார், நம்ம கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யார் தகுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்குறாரு. நாரதா, ஏதாவது நீங்கள் தான் உலகம்லாம் சுற்றுறீங்கல்ல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நல்ல பொண்ணு யாராவது இருக்கா சொல்லு. நாரதர் சொல்கிறார், உனக்கு தகுந்த ஒரு பொண்ணு இருக்குப்பா. யார் அது? விதர்ப தேசத்தில் ருக்மிணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, குணவதி. ஸோ அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நல்ல ஜோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். கிருஷ்ணர் யோசிச்சிட்டே இருக்கார், நான் எப்போ ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவர் இங்கே யோசிச்சுட்டு இருக்கார். இதே நாரதர் என்ன பண்ணார், இங்கேருந்து அங்கே போகிறார். கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, இங்கேருந்து அங்கே போகிறார். அங்கே போய் நாரதர்கிட்ட நமஸ்காரம் பண்ண முடியாது. நாரதர்கிட்ட அந்த அம்மா இதே கேள்வி கேட்குது. ஸோ நாரதர் அங்கே சொல்லிட்டார், உனக்கு ஏற்ற பையன் கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான், நல்லா கழுக்கன்னு இருப்பான், குண்டாக இருப்பான், நல்லா உருண்ட முகையாக இருக்கும், நல்லா கருகருன்னு இருப்பான், சுருட்ட முடி வச்சுருப்பான், நல்ல அழகான பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அங்கே சொல்லிட்டு வந்துட்டான். சொல்லிட்டு வந்த பின்னாடி அந்த அம்மா யோசிச்சுட்டே இருக்குது, நான் எப்போ கிருஷ்ணரை பார்க்குறது, நான் எப்போ கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசுலேருந்து நிறைய கிருஷ்ணரை பற்றியே கேட்டு வளர்ந்துருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து கேட்டு வளரும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, நான் கல்யாணம் பண்ணால் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சான். ஸோ அந்த அம்மாவுடைய அந்த ருக்மிணியோடைய அப்பா பேர் பீஷ்மக அப்படின்ற அவங்க அப்பா. ஸோ அவர் விதர்ப நாட்டை சேர்ந்தவர். அந்த பீஷ்மகனுக்கு 5 பசங்க இருக்காங்க, 5 ஆம்பளை பசங்க இருக்காங்க. யார் அப்படின்னா ருக்மரத, ருக்மபானு, ருக்மேஷ, ருக்மாங்கி, ருக்மி அப்படின்ட்டு 5 பேர் இருக்காங்க. அதுக்கு பேரும் ஒரே ஒரு பொண்ணு ருக்மிணி. எல்லாம் ருக்கு ஃபேமிலி எல்லாருமே. ஸோ எல்லாருமே ருக்குண்டு வந்துட்டு கடைசியில் கடைசி பொண்ணுக்கு பேர் ருக்மிணி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன பின்னாடி அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிருஷ்ணர் தானமா, கண்டிப்பாக பண்ணிக்கலாம், அந்த பையனை விட ஒரு நல்ல பையன் நம்மளுக்கு எங்கே கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாராம். ஒரு பெரிய சபை கூட்டினாங்க. அந்த சபையில்
இவங்க இந்த மாதிரி அவங்க அப்பா எடுத்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ணருக்கு ருக்மிணியை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார், ருக்மாகதன் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த ஃபஸ்ட்டு பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கோவம் வந்துருச்சு, ருக்மிக்கு கோவம் வந்துருச்சு. யார்? அந்த கிருஷ்ணனா? அந்த கிருஷ்ணன் ஒன்று பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டானே, காக்கா மாதிரி கருப்பாக இருப்பானாமே. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிறப்பே இல்லை, பிறந்தது ஒரு இடத்துல வளர்ந்தது ஒரு இடத்துலையா, நிறைய திருட்டு வேலை கூட பண்ணுவானா, ஏதோ மாடு மேய்ச்சிட்டு இருந்தானா, இப்போ தான் ஏதோ அதிர்ஷ்டம் ஏதோ லாட்ரி சீட் அடித்த மாதிரி ஏதோ அரசவையில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் எங்கே பிறந்தான் என்ன பண்ணுறானே தெரியாது, அவங்க அப்பாவும் உருப்படியாக கிடையாது, யார் அப்பா அம்மானே தெரியல, பிறந்தவொடனே மாமனை கொண்டுட்டான். ஸோ ஒன்றும் அவ்வளோ நல்ல பையன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்கிறார், போதும்ப்பா, நீ உன் பொண்ணை உன்னுடைய தங்கச்சியை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணரை திட்டாத. ஏன்னா இந்த நிந்தனை ஏன் கேட்கணும், கிருஷ்ணர் திட்டுறது ஏன் கேட்கணும், அது என்ன நடக்குமோ நடக்க போகுது, கிருஷ்ணர் பார்த்து எடுத்துக்கிட்டோம், நான் எடுத்துக்க போகிறேன், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், அவர் விட்டுட்டார். சரி என்னமோ நடக்கிறது பண்ணுக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டார். அந்த ருக்மிக்கு என்ன ஆசை அப்படின்னா, சிசுபாலனை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. சிசுபாலன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு, ஸோ சிசுபாலனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கான். ஒரு சின்ன பொண்ணு கொடுக்கணும்னு ஓடுறான், போயிட்டு ருக்மிணி கிட்ட சொல்கிறான், அக்கா அக்கா உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? யார்? உங்கள் அப்பா கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார், ஆனால் உங்கள் அண்ணன் ஒத்துக்கலை, உங்கள் அண்ணன் சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே ருக்மிணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். சிசுபாலன் பேர் கேட்டோன்னே கீழே போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சிசுபாலனா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா என்னோடய வாழ்க்கையில் அது கிருஷ்ணோட மட்டும்தான், வேறு யாருக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது எத்தனை பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் கிருஷ்ணரை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் என்ன பண்ணிட்டாங்க, உறுதியாக முடிவு பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், சரி நான் எனக்கு ஆசை இருக்குது, கிருஷ்ணருக்கு அதே மாதிரி ஆசை இருக்கான்னு தெரியலையே, கிருஷ்ணர்கிட்ட எப்படியாவது சொல்லி அனுப்பணும், என்னுடைய ஆசையை எப்படியாவது கிருஷ்ணர்கிட்ட சொல்லணும், என்ன பண்ணுறது? ஸோ அப்போ வந்து அவர் யோசிக்கிறார், சரி நம்ம கிருஷ்ணருக்கு என்ன பண்ணலாம், ஒரு லெட்டர் எழுதலாம்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறான். என்ன பண்ணலாம், கிருஷ்ணருக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பணும். இன்றைக்கி மாதிரி என்ன பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது, ஃபேஸ்புக்கில் இமெயிலெலாம் பண்ண முடியாது, சேட்லாம் பண்ண முடியாது. யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம், யார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, மேபி மேகத்தை தூது அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறாளாம். மேகத்தை தூது அனுப்பி நம்ம கிருஷ்ணர்கிட்ட சொல்லலாமா? மேகம் வேண்டாம், ஏன்னா அது போய் என்ன பண்ணிடும், அங்கே சுற்றி மலை இருக்கு இல்லையா, அந்த மலை மேலே போய் மலை பொழிஞ்சிட்டு மேகம் மறைஞ்சு போயிடும், கிருஷ்ணர்கிட்ட போய் சேராது. சரி கிளியை தான் அனுப்பலாமா, ஒரு கிளி அனுப்பி கிருஷ்ணர்கிட்ட சொல்லலாமா? இல்லை கிளியும் வேண்டாம், ஏன்னா அந்த கிளி என்ன பண்ணுமா, அங்கே போனால் கிருஷ்ணர் பேசக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை கேட்டால் ஆஹா கிருஷ்ணர் இவ்வளோ அழகாக பேசுகிறாரே, நான் போய் எப்படி பேசுகிறது வெக்கப்பட்டுட்டு கிளி திரும்பி வந்துடுமா, கிளியை விட கிருஷ்ணர் அழகாக பேசுவாராம். ஸோ நான் கிளியை அனுப்ப வேண்டாம். சரி வேற யார் அனுப்பலாம், சரி நம்ம வந்து ஒரு வண்டு அனுப்பலாமா, தேன் இருக்கு இல்லையா, தேனை வந்து நம்ம ஒரு அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அன்றைக்கி இருந்திருக்கு. ஸோ தேனை தூது அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். தேனி வேண்டாம், ஏன்னா கிருஷ்ணனுடைய மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலையில் போய் அவன் அந்த தேனி என்ன பண்ணுவாள், அந்த தேனி அந்த மாலையில் இருக்கக்கூடிய தேனை மட்டும் உறிஞ்சிட்டு அந்த தேனி ஓடி போயிடும், கிருஷ்ணர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாது. ஸோ அதனால் தேனி வேண்டாம். சரி ஏதாவது ஒரு நம்மளுடைய தோழி யாராவது அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். தோழி அனுப்புறதுக்கு பக்கத்துலேயே யாருக்கு துவாரகை, அவ்வளோ தூரத்தில் இருக்குது, நம்ம தோழி போயிட்டு திருப்பி வர முடியுமா? முடியாது. சரி என்ன பண்ணலாம், நம்ம மனசை அனுப்பி வைக்கலாமா, நம்ம மனசே தூது அனுப்பலாமா? மனசை தூது அனுப்புனா மனசு திருப்பி வராது, ஸோ நம்மளுக்கு பதில் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு பிராமணர் வரார். அவர் வந்து அங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரார், ஜெய் விஜய் பவன் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரார். கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடிட்டு வரார். ஸோ கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே அந்த சுவாமியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த குழந்தை போய் கூட்டு வந்துட்டான், ருக்மிணி கூட்டு வந்த பின்னாடி ருக்மிணி ரொம்ப சோகமாக உட்காந்து அழுதுட்டுருக்க. அந்த பிராமணர் வந்து பார்க்குறாரு, ஏம்மா ஏன் அழுவுற, உனக்கு எதில் குறைச்சல், உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ராஜா, நீ இவ்வளோ சுந்தரமாக இவ்வளோ அழகாக இருக்க, உனக்கு எந்த இடத்துல அங்கஹீனம் இருக்குது, ஏன் நீ கஷ்டப்படணும், உன்னோட கஷ்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சுவாமி பண்ணுறது, பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்கிறான், என்ன பண்ணுறது, எங்கள் அக்காவுக்கு கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, அதெல்லாம் தப்பு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குமே, கிருஷ்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா உங்கள் அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளே, ரொம்ப 2 பேரும் அவ்வளோ அழகான ஜோடியாச்சே, ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் அவங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவங்க அண்ணன் ருக்மி சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறான். என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிராமணர் சொல்கிறாராம், அப்படியா நான் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறேன். அப்படியா சாமி நீங்கள் போகிறீங்களா, துவாரகைக்கு போகிறீங்களா? நான் துவாரகைக்கு போகிறேன், உங்களுடைய விஷயத்தை நான் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் சொல்லிட்டாரான். சொன்ன உடனே ருக்மிணிக்கு ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு. உட்காந்து லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ முதல் முறையாக ஒரு லவ் லெட்டர் எழுதுறாங்க. இந்த உலகத்திலே எழுதின முதல் லவ் லெட்டர் அதுவாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணருக்கு அழகாக முத்து முத்தாக ஒரு 7 ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சிட்டாங்களாம். என்ன எழுதுறாங்க, இப்போ கிருஷ்ணரை கூப்பிடணும். மேலே ருக்மிணி ஃப்ரம் ருக்மிணின்னு எழுதிட்டாங்க. கிருஷ்ணரை கூப்பிடணும். எப்படி கூப்பிட்றது, சுவாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா மேபி நம்மளை வந்து ஏதோ குருகுலத்தில் ஏதோ நம்ம சாமியார் நினச்சிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு நினச்சிப்பார் கிருஷ்ணர். ஏதோ சுவாமின்னு கூப்பிடலையா. பிரபு அப்படின்னு கூப்பிடலான்னா மேபி நம்மளை தாசன், நம்மளை வந்து ஏதோ தலைவர், அவர் தொண்டர் அப்படின்னு நினச்சிப்பாரோ, அதுவும் கூப்பிட மாட்டார். அண்ணா அப்படின்னு எழுதலாமா, அண்ணான்னு கூப்பிட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அண்ணான்னு எழுத முடியாது. சரி கிருஷ்ணான்னு போட்டலாமா, கிருஷ்ணான்னு போட்டால் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம புருஷன் பேரை சொல்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்துடும். ஸோ அதுவும் சொல்ல முடியாது. மகாராஜா அப்படின்னு எழுதலாம், மகாராஜான்னு எழுதுனா ஏதோ ஒரு சாதாரண ஒரு குடிமகன் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பான். ஸோ அதுவும் எழுதக்கூடாது. என்ன எழுதலாம், கிருஷ்ணருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. என்ன பேர் எழுதலாம், யக்ஞேஸ்வரன், ஞானேஸ்வரன், இல்லைனா பக்தவத்சலன், தீனதயாளு, ஏதோ எழுதலாமா. இதெல்லாம் எல்லாம் எழுதின பேர் தானே, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான். யக்ஞேஸ்வரன் அப்படின்னு எழுதுனா ஏதோ யாகம் பண்ணக்கூடிய சாமி போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. யாகம் பண்ணக்கூடிய மாமா எழுதியிருக்கார் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இல்லை ஞானேஸ்வரன் அப்படின்னா யாரோ தவம் பண்ணக்கூடிய ஏதோ யோகி எழுதியிருக்காருன்னு நினச்சிப்பாங்க. இல்லை பக்தவத்சலன் அப்படின்னா ஏதோ பஜனை பண்ணிட்டுக்கூடிய பக்தர் ஏதோ எழுதுறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்படி என்ன பண்ணலாம். இல்லை தீனதயாளன் அப்படின்னு எழுதினார்னா ஏதோ ஏழை எழுதியிருக்காரு போல இருக்குது, ஏதோ பண உதவி வேலும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி என்ன நினைக்கிறாங்களா, ஃபஸ்ட்டு வார்த்தை முதல் வார்த்தை என்ன பண்ணும், கிருஷ்ணரை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு வார்த்தை இருக்கணும். என்ன வார்த்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்களாம். யோசிச்சு பார்த்துட்டு அவங்க எழுதக்கூடிய முதல் வார்த்தை புவன சுந்தரா அப்படின்னு எழுதுனாங்களாம். ஒரு புது பேர் கொடுக்குறாங்க கிருஷ்ணருக்கு, புவன சுந்தரா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. உலகத்தையே என்ன பண்ணக்கூடிய கவரக்கூடிய அழகிய உருவத்தை உடையவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்களாம். ஸோ இந்த மாதிரி பேர் இது வரைக்கும் யாருமே கிருஷ்ணரை கூப்பிட்டது கிடையாது. ஸோ இந்த ஒரு பேர் கேட்டோடனே கிருஷ்ணருக்கு ஐடியா வந்துடும். ஸோ ஓகே இவ எப்படி பேசுகிறா அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை படித்த உடனே கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடும், இவ என்ன பேச வரா, எதுக்காக என்ன எழுதுறான்னு சொல்லி பார்த்தாவே புரிஞ்சு போயிடும். சப்ஜெக்டை பார்த்து தெரிஞ்சு போயிடும். இல்லை சும்மா உட்காந்து லெட்டரை இஷ்டத்துக்கு 10 பக்கம் எழுதுறது கிடையாது. சப்ஜெக்ட்லேயே தெரிஞ்சு போயிடணும், என்ன சொல்ல வரோம், எதுக்காக வந்திருக்கோன்னு தெரிஞ்சு போயிடணும். ஸோ அந்த புத்தி இருக்கனால என்ன பண்ணுறாங்க, அவங்க புவன சுந்தரா அப்படின்னு எழுதிட்டாங்களா. அப்படியா, நான் புவன சுந்தரனா இருக்கலாம், எனக்கு ஒன்றும் நல்ல குணங்கள்லாம் இல்லையே. இல்லை, ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருத்வான், நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே, எனக்கு தெரியாமல் கிடையாது. உன்னை பற்றி தெரிஞ்சு, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டு, உன்னுடைய குணங்கள் எல்லாம் நான் ரசித்து சின்ன வயசுலேருந்து உன்னுடைய குணத்திலேயே ஊறி போயிட்டு தான் இப்போ நான் எழுதுனேன். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தர, உன்னுடைய குணங்களை பற்றி கேட்டு உன்னுடைய உன்னுடைய ரூபத்தை என்ன பண்ணியிருக்கேன், சரி உன்னுடைய குணங்களை கேட்டிருக்க, ஆனால் நீ எப்படி பார்த்த, நீ புவன சுந்தரான்னு சொல்லி சொல்கிற, எப்படி என்னை பார்த்துருக்க, உன்னுடைய குணம் ஒன்றே போதுமே, அதுதான் இருக்கிறதுலே அழகு. உன்னுடைய குணத்தை நான் நினைக்கும் போது உன்னுடைய உருவமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உருவம் முக்கியம் கிடையாது, உன்னுடைய குணமே எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய அந்த உருவமானது என்னுடைய மனசில் என்றைக்குமே இருக்குது, என்னுடைய மனசுலேருந்து என்றைக்குமே நீங்காது. பொதுவாக நான் இப்படி எழுதக்கூடிய ஆள் கிடையாது, நான் கொஞ்சம் வெக்கப்படக்கூடிய ஆள் தான். நீ நினச்சிக்காத, என்னடா இந்த பொண்ணு இப்படி எழுதுறாளே, தெரியாத ஒரு ஆம்பளைக்கு திடீர்னு பார்த்துட்டு ஒருத்தனை பார்த்து இப்படிலாம் வந்து வர்ணிச்சு எழுதுறாளே அப்படின்னு நினச்சிக்காத. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனால் எனக்கு உன் மேலே இருக்கக்கூடிய அன்பை என்ன பண்ண முடியல, தடுக்க முடியல, அதனால் இப்படி எழுதிட்டேன். பொதுவாக எங்கள் அப்பா கிட்டேயே நான் பேசுகிறதுக்கு வெக்கப்படுவேன், எங்கள் அப்பா கிட்டே கூட நான் நின்று பேச மாட்டேன். ஆனால் உன் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால என்னோடய வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் உனக்கு சமமானவங்க யாருமே கிடையாது. உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா, உன்னுடைய பிறப்போ இல்லை உன்னுடைய உருவமோ உன்னுடைய குணங்களுக்கு இந்த உலகத்தில் பொருத்தமானவங்க யாருமே கிடையாது. ஆனால் உன்னை விரும்பாதவங்க யார் இருக்காங்க இந்த உலகத்தில், எல்லாரும் உன்னை விரும்புவாங்க. ஏன்னா அடுத்ததுக்கும் இப்போயே பிளான் போடுறான். ஏன்னா ருக்மிணிக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு இந்த ஒரு கல்யாணம் மட்டும் கிடையாது, அடுத்தது இன்னும் 8 பேர் கல்யாணம் பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் இன்னும் 16,100 பேர் கல்யாணம் பண்ண போகிறார். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இப்போயே வழிவகுத்து வச்சுட்டா. நான் ஒருத்தி மட்டும்தான் உன்னுடைய மனைவி கிடையாது, உன்னை பார்த்து உலகமே மயங்க போகுது, நீ இன்னும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ருக்மிணியே சொல்கிறாளாம். அதுதான் என்ன சொல்கிறா, உன்னை பார்த்து மயங்காதவங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி சொல்கிறாங்க. ஸோ நான் உன்னை திருமணம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு உன்னை தான் பிடிக்கும், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.
ஆனால் என்ன பிரச்சனை இப்போ, எங்களுடைய அண்ணன் என்ன பண்ணிட்டான், என்னை கொண்டு போய் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறான். நான் உன்னை என்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் உன்னோட இஷ்டம். நான் சிங்கத்தினுடைய உணவு, அந்த சிங்கத்தினுடைய உணவு சிங்கம் சாப்பிட்றதும் இல்லை ஒரு நரி சாப்பிட்றதும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீ என்ன பண்ணு, என்னை கூட்டிகிட்டு போயிரு. உன்னை கூப்பிட்டு போகிறதா, எப்படி கூப்பிட்டு போகிறது, நீ அங்கே இருப்பியே, நான் இங்கே இருக்கேன், எப்படி கூப்பிட்டு போகிறது. நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நாங்கள் துர்கா பூஜை பண்ணுறதுக்கு நான் ஊர்லேருந்து வெளில துர்கா கோயிலுக்கு போவேன். அந்த சமயமாக என்ன பண்ணிடுறேன், என்ன கூப்பிட்டு போயிடு. கூப்பிட்டு போதும் திருடிட்டு போக சொல்கிறியா, என்ன திருடிட்டு போக சொல்கிறியா, உன்னை இல்லை திருட வேண்டாம். நீ என்ன பண்ணு, திருடுறதுக்கு நீ என்ன பயந்தா கொள்ளையா, இல்லை உனக்கு சக்தி இல்லையா, நீ என்ன பண்ணலாம், நேரடியாக வா, எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக என்னை கூட்டிகிட்டு போ. அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் தான் எனக்கு வேண்டும். ஏன்னா சும்மா என்னை கூப்பிட்டு போக முடியாது இல்லையா. சீத்தையை கல்யாணம் பண்ணுறதுக்கு ராமர் அப்படிப்பட்ட ஒரு வில்லை உடச்ச பின்னாடி சீத்தை கிடச்சா. ஸோ அப்படி என்ன பண்ண, நீ என்னை கூட்டிகிட்டு போனால் ஒரு வீரத்தை நீ என்ன பண்ண, எல்லாத்து முன்னாடி காட்டிட்டு என்னை கூட்டிகிட்டு போ, எல்லாத்து முன்னாடி தைரியமாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ருக்மிணி சொல்லிட்டு, இப்படிக்கு ருக்மிணி உங்களுடைய ருக்மிணி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை முடிச்சிட்டான். ஸோ கிருஷ்ணர் படிச்சுப்பா. கிருஷ்ணர் படிக்கலை, ஆக்சுவலாக அந்த பிராமணர் கொண்டு வரார், கொண்டு கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறார். கிருஷ்ணர்கிட்ட கொடுத்த பிள்ளை கிருஷ்ணர் படிக்க சொல்கிறார். ஸோ அந்த பிராமணனே படிக்கிறார், இந்த லெட்டரை முழுக்க அந்த பிராமணனே படிக்கிறார், கிருஷ்ணர்கிட்ட படித்து காட்டுறார். கிருஷ்ணர்கிட்ட படித்து காட்டோடனே கிருஷ்ணர் சொல்கிறார், வெளில தாருக்கா சுவாமி ரெடி. ஏன்னா தாருக்கன்றவன் தான் கிருஷ்ணனுடைய தேரோட்டி. கிருஷ்ணனுடைய புத்தி என்னென்னு, அவருக்கு மனசு என்னென்னு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளோ சத்தமாக படிக்கிறான் அந்த பிராமணர், அவர் படிக்கிறது வெளில கேட்குதான். ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கிருஷ்ணர் அடுத்தது போய் ருக்மிணி தான் தூக்க போகிறான்னு தெரிஞ்சு போன அப்புறம் என்ன பண்ணிட்டார், அவர் ரெடி பண்ணி வச்சுட்டார். எதை ரதத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். தாருக்கா கிளம்பலாமா, கிளம்பலாம் சுவாமி. ஏறிட்டார், கிருஷ்ணர் ஏறிட்டார், ரதத்தில் ஏறிட்டார். பலராமரும் நானும் அவனை துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு பலராமர் ஜல்ட்டு ஏறிட்டு கிளம்பிட்டாங்க. நைட்டாக கிளம்பிட்டாங்க. காலையில் போய் சேர்ந்துடணும். காலையில் போய் சேர்ந்துட்டாங்க. ருக்மிணி காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறா, துர்கா பூஜை பண்ணுறதுக்காக துர்கா கோயிலுக்கு போயிட்டான். அவளுக்கு தெரியும், துர்கையை போய் பூஜை பண்ணிட்டாலும் என்னுடைய கணவன் கிருஷ்ணர் தான் வரும்னு சொல்லிட்டு அங்கே துர்கைக்கு பூஜை பண்ணிவிட்டு துர்கை கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, எனக்கு திருமணம் நினச்சா அது கிருஷ்ணனோட மட்டும்தான் நடக்கும், அப்படி இல்லைன்னா நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளில வந்துட்டுருக்கான். ஸோ அங்கே விசேஷமாக சொல்லி கொடுக்குறாங்க அந்த ருக்மிணி எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு நகைக்கடையே காலியாக போயிடுச்சு, அவ்வளோ நகை போட்டிருக்காங்களாம். ஸோ அவங்க போட்டுட்டு இருக்கிற நகையில் அவங்களுடைய முகம் எங்கே இருக்குது, அவங்களுடைய அழகு எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்காங்களாம் அவங்க போட்டுக்கூடிய நகை. அவ்வளவு நகைகளை வர்ணிக்கிறாங்க அங்கே பாகவத்தில். அப்படி நகையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்ல அழகோடு என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலேருந்து வெளில வராங்க. ஸோ கிருஷ்ணர் அங்கே வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். கிருஷ்ணர் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல நிறைய மாநிலத்தை நிறைய ராஜாக்கள் இளவரசர்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா வெளில. யாரை, சிசுபாலனுக்கு ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கிருஷ்ணர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். யாருக்கும் ஒன்றும் தெரியாமல் கம்முன்னு இருக்கார், வெளில வரட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ருக்மிணி வெளில வராங்க. வெளில வந்த பின்னாடி அவங்களுக்கு மனசில் ஒரே பயம், கிருஷ்ணர் வந்துட்டாரா இல்லையான்னு தெரியலையே பயம். ஸோ அவங்க கிருஷ்ணர் அந்த பக்கம் பார்த்தா அந்த பிராமணர் நடந்து போகிறார். இந்த லெட்டர் கொண்டு போனார் இல்லையா, அந்த பிராமணன் நடந்து போகிறார், சிரிச்சுக்கிட்டே போகிறார். சிரிச்சுட்டே போனோடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, சரி பிராமணன் போயிட்டாரு, சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ருக்மிணிக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, கிருஷ்ணர் வந்துடுவார் எப்படியும் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா வெளில நடந்து வராங்க, தலையை குனிஞ்சிட்டு தான் வருவாங்க. ஒரு பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டு தலையை குனிஞ்சிட்டே வராங்க. கிருஷ்ணர் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஆம்பளைங்களையும் பார்க்க முடியாது இல்லையா. ருக்மிணி எல்லா ஆம்பளையும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய முடி கீழே வந்துச்சு, இப்படி முடியை நகர்த்துறதுக்காக என்ன பண்ணுறாங்களா, இப்படி தலையை மேலே பார்க்குறாங்க. நேரடியாக யாரை பார்க்குறாங்க, கிருஷ்ணர் தான் பார்க்குறாங்க. வேறு யாரும் தெரிய போகிறது கிடையாது. ருக்மிணிக்கு வேறு யார் தெரிய போகுது, கிருஷ்ணர் தான் தெரிய போகிறார். ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்படி முடியை தூக்குற மாதிரி பார்க்குறாங்க, கிருஷ்ணர் தெரிஞ்சிட்டார், அவ்வளோதான். சிரிச்சாருங்க. ஸோ ருக்மிணி சிரித்த உடனே கிருஷ்ணருக்கு சிக்னல் வந்துடுச்சு, நேராக வந்தார். எல்லாரும் முன்னாடியும் ருக்மிணியோட கையை கொடுத்தாரு. ருக்மிணி கை கொடுத்தா, மேலே ராத்தில் ஏறினால் ஜல் கிளம்பி போயிட்டார். ஒருத்தன் எதுவும் பேசவே இல்லையா, எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களாம். ருக்மிணியை தூக்கிட்டு போகிறான்டா, போட்டுமே, கல்யாணம் பண்ணிக்க போகிறானே பண்ணிக்கிட்டுமே, நல்லா தான் இருக்கு ஜோடி, ஏன் பிரிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சாங்களாம். அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நினச்சாங்களாம், ஜோடி நல்லா இருக்கே, ஏன் அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்களாம். யார், அந்த கல்யாணத்துக்கு வந்த அந்த அந்த ஊர் மக்கள் மட்டும் கிடையாதான், கிருஷ்ணரோட எதிரின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த எதிரியும் கூட என்ன நினச்சாங்களா, இந்த ஜோடி நல்லா தான் இருக்கு, ஏன் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, சிசுபாலன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் போயிடுச்சு. மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் இட்டு அவனை ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான்,
அன்னார்ந்து இருக்கவே அவன் என்ன பண்ணுறான், மாப்பிள்ளை எல்லாம் புது மாப்பிள்ளை இல்லையா, என்ன பண்ணுவான், நல்லா நல்லா மீசை கீசெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே இப்படி மேலே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்கான். இங்கே ருக்மிணியை தூக்கிட்டு போயிட்டார் கிருஷ்ணன். அப்புறம் ஜராசந்தன் வரான், வந்து ருக்மிணி வந்து சிசுபாலன் கிட்ட சொல்கிறான், போகலாம். எங்கே? ஊருக்கு. கல்யாணம் நடந்துருச்சே. யாரோட? கிருஷ்ணனோட. அப்போ எனக்கு அதெல்லாம் என்னப்பா சொல்கிறது, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா? நம்ம நினைக்கலாம், கடவுள் நினைக்கும். நம்ம நினைக்கிற ஆளுக்கும் நம்மளுக்கு திரும்ப நடக்க போதும், கல்யாணம் நடக்க போதும். என்ன உனக்குன்னு ஒரு பொண்ணு இனிமேல் பிறந்தா வரப்போறா, உனக்குன்னு எங்கேயாவது பிறந்திருப்பா, ஏதோ ஒரு வத்தலோ தத்தலோ ஏதோ ஒன்று கிடைக்கும், கண்டிப்பாக உனக்கு கிடைக்காம போகாது, நானே இருந்து உனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அங்கே சிசுபாலனுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சான். அங்கே இருக்க ராஜாக்கள்லாம் திட்டுறானா, என்ன பண்ணிட்டுங்க நீங்கள், அது பார்த்துட்டே இருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன் பிரிக்கிறோன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், போங்கடா போய் அவங்கள போய் துரத்தி பிடிச்சிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். இங்கே ஓடுறாங்க, டே கிருஷ்ணா ஓடு, எங்கே ஓடுறா, நில்றா, காக்கா மாதிரி எங்கத்துக்கு வச்சிருக்கக்கூடிய பிரசாத்தை தூக்கிட்டு ஓடுற காக்கா மாதிரி ஓடுறா நீன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சத்தம் போடுறான். கிருஷ்ணர் கோவந்துருச்சு, நின்றுட்டான், வாடா அப்படின்ட்டு. யாரா நீங்கள் வாங்கடான்னு சொல்லிட்டான். ஸோ வராங்க, எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு கிருஷ்ணன் அமுச்சு விட்டார். எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. எல்லாம் அவனுடைய எல்லாம் இவனுக்கு என்ன, இவனுக்கு உதவி பண்ணால் வருவாங்க, சிசுபாலனுக்கு உதவி பண்ணால் வருவாங்க, அவனுக்கு உயிர் பயம், அவன் ஓடி போயிட்டான். ஓடி போன பின்னாடி இங்கே வந்து சொல்லிட்டாங்க கிருஷ்ணர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ட்டு. உன்னே அங்கே எல்லோரும் சும்மா இருக்காங்க. இந்த ருக்மி இருக்கான் இல்லையா, அந்த முதல் அண்ணன், அவன் எந்திரிச்சு அங்கே பெரிய சபதம் கொடுக்குறானா, நான் கிருஷ்ணரை பிடிச்சிட்டு வராமல் ஊருக்குள்ளார வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக ஒரு சபதம் விட்டுட்டு போகிறான். அவன் தெரியல, அவன் ரதத்தில் வரான், பெரிய படையை கூட்டிகிட்டு ரதத்தில் வரான். விதர்ப தேச அந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையும், அந்த காவலாளிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பெரிய படையை கூட்டிகிட்டு வரான். சத்தம் போடுறான் கிருஷ்ணர், ஏ கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா நில்றா, எங்கடா ஓடுற திருட்டு பையில அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே வரான். கிருஷ்ணன் நிறுத்திட்டார், அவனுக்கு ஒரு பயம் கிடையாது. கிருஷ்ணன் நிறுத்திட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சுட்டு அவனை கட்டிட்டாரு. கட்டி சாகடிச்சலான்னு சொல்லி போகும்போது அங்கே ருக்மிணி வந்து அழுவுறா, வேண்டாம் இது பண்ணாதீங்க, எங்கள் அண்ணனை கொண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. ஸோ பலராமர் சொல்கிறார், இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கும்போது மாதிரி கொல்றது நல்லதில்லைப்பா, விட்டுரு. ஸோ விட்டால் சும்மா விட முடியாது, உன்னை ஏதாவது என்ன பண்ணுவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, குடிமை வச்சுட்டாரான். எத்தனை குடிமை வச்சார், இங்கே ஒரு குடிமை, இங்கே ஒரு குடிமை, இங்கே ஒரு குடிமை, இங்கே ஒரு குடிமை, இங்கே ஒரு குடிமைன்ட்டு தலை ஃபுல்லாக ஒரு 7 குடிமை வச்சுட்டார். 7 குடிமை வச்சு அவமானப்படுத்தி இனிமேல் அவன் ஊருக்குள்ளாரே போக முடியாத மாதிரி அவனை அவமானப்படுத்தி அமுச்சு விட்டார். அவன் அதே காட்டில் என்ன பண்ணிட்டான், ஒரு வீட்டை கட்டிட்டு அங்கேயே இருந்துட்டான். ஏன்னா ஊருக்கு போனால் கிருஷ்ணரை கூட்டுறான்னு சொல்லிட்டு சபதம் விட்டு வந்திருக்கான் இல்லையா, சபதம் நிறைவேற்ற முடியாது, ஊருக்கும் போக முடியாது, இந்த முடியை வச்சுக்கிட்டு, இந்த தலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், அந்த ஒலி எழுந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் ருக்மிணியை கூட்டிகிட்டு அங்கே போய் ஊரில் போய் வசுதேவன் தேவகியோட மாளிகையில் விட்டுட்டு கிருஷ்ணர் போயிட்டார். போன பின்னாடி தேவகி வந்து சொல்கிறா வசுதேவன் கிட்ட, ஏன்னா பார்த்தீங்களா இந்த பையன் கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கான்ட்டு, அந்த ருக்மிணி சின்ன அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கான், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான், நீங்கள் ஏதாவது செய்யுங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சு அங்கே வந்து கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் நல்ல விதமான வகையில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஸோ இந்த அத்தியாயமானது கிருஷ்ணருடைய கல்யாணத்தை, ருக்மிணியோடைய கல்யாணத்தை சொல்லக்கூடிய அத்தியாயமாக இருக்குது. 54ஆம் அத்தியாயம் முடியுது.